இதெல்லாம் வெண்டைக்காய் கட் பண்ணியாச்சு. எப்படி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறியா? கொஞ்சம் ஓவரா இல்லை? அதில் பாதி நான் கட் பண்ணேன். சடனா என்னடா சத்தம் வருதுன்னு பார்த்தா ஃபுல்லு மழை. இது யாருது கை? பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். ஹலோ பாட்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹைதராபாத் தமிழ் கப்புள்ஸ். எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோ என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இல்ல கிட்டத்தட்ட 1 year ஆச்சு. ஸோ நம்மளோட டே இன் மை லைஃப் வீடியோவே போட்டதில்லை. ஏன்னா ஆஃபீஸ் போகிறதுல வரதுல அந்த சான்ஸே நம்மளுக்கு இருக்குது. ஸோ நம்ம ஒரு டேல என்னென்ன பண்ணுறோம் என்னென்ன பண்ணல இதெல்லாமே பார்க்கணுன்னா இந்த வீடியோ மொத்தமாக பாருங்க. நாங்கள் என்னென்ன சம்பவம் பண்ண போகிறோன்னு வாங்க. ஸோ பட்டூஸ், ஸோ என்னடா பட்டூசன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஸோ உங்களை என்ன கூப்பிடணும், என்ன செல்லமாக கூப்பிடணும்னு புரியல. அதனால இனிமேல்ட்டு உங்களை பட்டூசனே கூப்பிடுறேன். யார் கூப்பிட்டாங்களோ தெரியல, நாங்க கூப்பிடுவோம். ஸோ நீங்கள் எல்லாமே எங்க பட்டு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. இன்னைக்கு காலைல என்னாச்சுன்னா, பூஜா பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி சடனா சத்தம் வந்துச்சு, கூப்பிட்டு. அது சொல்ல நீ ஷேக் ஆகலையா? கொஞ்சம் லைட்டாக உதிர்ன மாதிரி ஆச்சு. ஏன்னா இது சத்தம் வருது, உள்ள போய் பார்த்தா பப்பரப்பான்னு உட்காந்துக்கிறான். குளிச்சுட்டு வந்தேன். ஐயோ போச்சே. கீழே கீழே உட்காந்துக்கிறேன்னு உழுதுட்டே. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே இவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க நம்மள ஒயிட் ஆயிடுச்சு இல்லையா, ரொம்ப ஸ்லிப்பாவோ பார்த்துன்னு சொன்னாலே இல்லை நம்ம கேட்க மாட்டோம் இல்லையா. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. இல்லை இன்னொன்று, இப்போ ஆல்ரெடி இன்னைக்கு மழை வர மாதிரி இருக்கு கிளைமேட்டு. குளிச்சுட்டு வந்தானே நம்மளுக்கு தேவையா ஃபேன் போட்டு போனாலாம். ஃபேன் போட்டு ட்ரெஸ் போடலான்னு போனோம். ஸ்கேட்டிங் மாதிரி போய் உட்காந்துட்டான். இதனா கீழே உட்காந்துக்கிறான்னு பார்த்தா உழுதுன்னு சொல்றான். இவங்க வந்து என்னாச்சுன்னு கேக்குறாங்க. நான் அழுகுறேன். கை காட்டுறேன் கை இடுப்பு ஒடிச்சுட்டாரே. எனக்கு புரியவே இல்லை. என்ன பண்ண ஒரு 2 நிமிஷம் ஒன்றும் செம்மையா இப்போ வலிக்குது. ஆனா அடிப்பாடுச்சு. ரொம்ப அடிப்பாடல, கொஞ்சம் நார்மலா உயிர்ந்தா கொஞ்சம் அடிப்பாடும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். நார்மலா தான் அடிப்பாச்சு. நான் ஃப்ளோருக்கு சொன்னேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டீ வச்சு குடிக்கலாம். மட்டும் டீ வைக்கிறேன், பண்ணிக்கிறேன். டீ தான் வைக்கிறேன். எனக்கு டீ வேணும், டிகாஷன் வேணும். யார சொன்ன பிளாக் டீ? உன்ன சொல்ல நீ கேட்டாலும் கேட்காட்டியும் உனக்கு பிளாக் டீ தான். ஏன்னா பாலில் ஸோ பட்டூஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட நம்மளோட பிளாக் டீ ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட டீ வந்து பார்த்தீங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்மளோட டீ இப்போ எப்படி இருக்கோ விஜய் தான் குடிச்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்கோ சொல்ல போகிறாங்க. வாங்க டேஸ்டிங் பண்ணி பார்த்துடலாம். ஸோ விஜய் டீ குடிச்சிங்களா? ஜி டீ எப்படி இருக்கு சொல்றீங்களா? சும்மா ட்ரை பண்ணேன். எப்படி இருக்கு நம்ம பிளாக் டீ டேஸ்ட் பண்ணி சொல்லு. நம்ம பட்டூஸ் வெயிட் பண்றாங்க. அம்மா பட்டூஸ் வெயிட் பண்றீங்க. ஓகே கொதிக்குதுங்க. வாய் வந்து பத்திக்கு தேடும். பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான பிரேக்ஃபாஸ்ட். அது என்னன்னா இல்லை நைட்டு வந்து ஒரு சப்பாத்தி செய்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து 3 மிச்சம் ஆயிடுச்சு. இப்போ அந்த 3ல் 1.5 பங்க்ட்டு சாப்பிட்டுட்டோம்னா சமாளிக்கலாம். பங்க்ட்டுக்கணும். ஆமா நீங்களா யாருடா? அதுக்கு நம்ம ஸ்டஃபிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் ஊறுகாய். இப்போ எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் 3 சப்பாத்தி இருக்குது. இப்போ நான் ஏன் சமைக்கணும்? இப்போ இது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஆகிடும் இல்லையா. ஆனால் நான் லஞ்சுக்கு ஸ்பெஷலாக செய்ய போகிறேன் இன்னைக்கு. ஸ்பெஷல்? எஸ், ரொம்ப ஸ்பெஷல். அதனால இருங்க, பிளாக் டீ வந்துட்டு கன்றாவியா இருக்கு. சுகரே போடல.
போட்டேன். சுகரே போடல இதுல. சுகர் இருக்குது, மூஞ்சி இருக்குது. சரி போட்டு ரொம்ப சுகர் குடிக்கூடாது. சொல்லி சொல்லியே சுகர் போடாது லோ சுகர் ஆயிடுற மாதிரி இருக்கு எனக்கு. இதான் என்னோட பிளேட்டு. பிளாக் டீ, மாங்காய் ஊறுகாய், நேத்து மிச்சான சப்பாத்தி. பட்டு என்ன பண்ணிக்கிறேன். துணி காய போடு. உனக்கு இங்க கார்பெட் தான் கிடைச்சா துணி காய போடுறது? இல்ல, வெண்டைக்காய் கழுவி இன்னைக்கு ஸ்பெஷல்னு சொன்னேன். இன்னைக்கு அதுதான் ஸ்பெஷல் என்ன பண்றோம்? இன்னைக்கு ஸ்பெஷலா வெண்டைக்காய் தான். அதே இதுல காய போடுறேன். இல்ல, காய போடுறேன். ஸோ நம்ம சமையல் நம்ம பருப்பு இதெல்லாம் செய்யக்குள்ளோ ஸ்பெஷல்னு சொன்னேன் இல்லையா. இன்னைக்கு வந்து தெலுங்கானா ஸ்டைல் பப்புச்சாரு வைக்கிறீங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பட்டூஸ் நம்ம வீட்டில் தெலுங்கானா ஸ்பெஷல் பப்புச்சாரு அண்ட் வெண்டைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம். அதுதான் நம்மளோட சாட்டர்டே ஸ்பெஷல். வெண்டைக்காய் பெட் ரெடி. மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்க்கிறது எவ்வளவு சுகம். இல்ல நீட்டா யாரும் பண்ணிக்க மாட்டாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இல்ல, அது ஃபேன்ல காய இல்ல. இப்போ அந்த துணியோட சேர்த்து போட்டுருவோமா குக்கிங்ல? இல்லை அதை எடுக்கணுமா செப்பரேட்டா? இதுதான் ஓவர். அப்படியே ஈரமா அப்படியே போட்டா அது வளவலன்னு ஒரு மாதிரியா இருக்கும். ஸோ இது என்னன்னா கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் காஞ்சிடும். அப்போ கொஞ்சம் நல்லா முறைன்னு ஆகும். காய வைக்கிற ஸ்டைல் பார்த்தீங்களா? இவ்வளோ அழுகை யாராவது தூங்க வைக்குவாங்க வெண்டைக்காய் பாவம். இப்போ என்ன பீலிங்கா? இப்போ அது ஹெல்ப்பி அதை ஃப்ரை பண்ணுவியா? மனசு வருமா உனக்கு? சொல்லு. கல்யாணம் கூட வச்சுடு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. காலகாத்தால லந்து பண்றாங்களே. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு பல வருஷம் ஆச்சு. சொல்லு. ஏன் ஒழிச்சுக்கிற? அட ஏன் ஒழிச்சுக்கிற? அங்க வெண்டைக்காய் தூங்குது. ஃபேன் போட்டியே உங்களுக்கு பொறுப்பு இருக்குதா? ஃபேன் போட்டு வாப்போ. பாவம் எடுத்துட்டு இருக்கல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லஞ்ச் ப்ரிப்ரேஷன் ரெடி பண்ணியாச்சு. ஸோ ரைஸ் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பருப்பு தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பட்டூஸ் நம்ம வந்து பருப்புக்கு ரெடி பண்ணியாச்சு. ஒரு தக்காளி, ஒரு 4-5 பச்சை மிளகாய் போட்டேன். இப்போ மசாலாலாம் போட்டுட்டு நம்ம வந்து இது வேக வச்சிடலாம். பட்டூஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மத்தியானம் எப்போ மழை வருது எப்போ வெயில் அடிக்குது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. காலையிலலாம் ஃபுல்லு வெயில், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லு மழை. ஸோ வின்டர் சீசன் இது, சம்மர் இது, ரெய்னி சீசன் இது, எதுவுமே புரிய மாட்டேங்குது. பாருங்கள் எப்படி மழை பெய்யுதோ. சடனாக என்னடா சத்தம் வருதுன்னு பார்த்தா ஃபுல்லு மழை. இது யாருது கை? இவரு தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். பைத்தியக்காரனே. ஃபுல்லு மழை. ஸோ சென்னையிலேயே தமிழ்நாட்டிலேயும் இப்படி தான் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்படியே இருக்குது, நான் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஹைதராபாத்தில் எப்போ மழை பெய்யுது இன்னுமே பெரிய மாட்டேன். ஸோ பட்டூஸ் இன்னைக்கு ஒருத்தர் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்போ நான் சொன்னதில்லை அந்த வேலை, ஆனால் பண்ணுவார் அப்பப்போ. ஸோ பாருங்கள் என்ன பண்ணுறாரு. இவங்க கட் பண்ணுற ஸ்பீடு பார்த்தா நாளைக்குள்ளே ஆகிடும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்னங்கிறப்ப நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒன்று இவ்வளோ இருக்கு. 2 வச்சு கட் பண்ணோம். ஒன்னு அப்படியா நீ கட் பண்ற? 2 வச்சு கட் பண்ண. எப்படின்னா ஒரு நாள்ல கூட ஆகிற மாதிரி இல்ல. அது ஒரு வாரம் வாரம் ஆகும். அப்படி நம்மளுக்கு தேவையில்லை, இப்படி தேவை. நான் கட் பண்ணது இது. பட்டூஸ் அவங்க வந்து அங்கே வெண்டைக்காய் கட் பண்ண இருக்கிறாங்க. நம்ம வந்து இங்கே பருப்பு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. பருப்புக்கு வந்து புளி தண்ணி கரைச்சி ஊற்றிட்டு இப்போ வந்து அது கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா தாளித்து எடுத்துட்டோம்னா நம்ம பப்புச்சாறு ரெடி ஆகிடும். உங்களுக்கு நம்மளோட பப்புச்சாறு ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கிளியராக ஒரு நாளைக்கு, ஆக்சுவலாக இது ப்ராப்பர் ஆகாது, இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அது கரெக்டாக செய்யணும். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக செய்துட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு ப்ராப்பராக தெலுங்கானா பப்புச்சாறு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். ஸோ இவர் இன்னும் இன்னைக்கு இல்லை வெண்டைக்காய் பொரியல் நான் சாப்பிட போகிறேன்னா இல்லையா தெரில, பார்க்கலாம்.
சாப்பிட்றேன்னா இல்லையா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு இன்னும் நிறைய வரும். இதெல்லாம் வெண்டைக்காய் கட் பண்ணியாச்சு. எப்படி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்? கொஞ்சம் ஓவரா இல்லை? ஆயிடுச்சு. அதுல பாதி நான் கட் பண்ணேன். பருப்பு ரெடி ஆகி நம்மளோட பப்புச்சாறு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான வெண்டைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் எதுவுமே இல்லை, ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து வெண்டைக்காய் போட்டுட்டேன். ஸோ இது யாராவது செய்துக்கலாம், வெரி சிம்பிள். ஸோ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து நார்மல் உப்பு, மிளகா, மஞ்சள், தனியாத்தூள் எல்லாம் போட்டுக்க முடியும். வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஸோ என்னன்னு சொன்னேன் நான், வெண்ணெய் பட்டுகளே. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது தான் மசாலா நம்ம வந்து ஆட் பண்ணிக்குவேன். இல்லைன்னா அது ஒரு மாதிரி என்னன்னுவாங்க, ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா, அதனால இப்போ நான் வந்து ஆட் பண்ணுவேன். பிச்சு நொட்டும். இது கொஞ்சமாக மிளகாப்பொடி, அப்புறமா உப்பு நான் ஃபர்ஸ்டே போட மாட்டேன், ஏன்னா இன்னும் பிச்சுன்னு ஆகிடும், அதனால நான் லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணிக்குவேன். ஸோ இது ரொம்ப சிம்பிள், யாராவது பண்ணிக்கலாம். சிம்பிளாக பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். இல்லை எமர்ஜென்சி எப்போனா பசங்களுக்கு ஸ்கூலுக்கு டிஃபின் பாக்ஸ் கூட இது செய்துட்டு கொஞ்சமாக ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி கூட கட்டிடலாம் நீங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இது வந்து ஒரு சோம்பேறி வெண்டைக்காய். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட உட்காந்தாச்சு. ஸோ நம்மளோட பப்புச்சாறு, ரைஸ் அண்ட் வெண்டைக்காய். இது பிளேட்டு இதோன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டே நம்மளோட ஃபேவரட்டான ஷோ குக் வித் கோமாளி தான் நம்ம பார்த்துட்டே சாப்பிடுவோம். ஸோ எங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. யாராருக்கு குக் வித் கோமாளி ஃபேவரெட் அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம சாப்பிட்லாம், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். A few moments later. ஸோ பட்டு தூங்கி எழுந்தாச்சு. சாப்பிட்டு நல்லா ஒரு தூக்கம். காலையில் உயர்ந்துட்டேன் இல்லையா, ஸோ ஃபுல் பாடி பெயின்ஸ் ஆயிடுச்சு, நல்லா பெயின் ஆகுது. ஸோ நல்லா தூங்கிட்டு நான் தூங்கினேன், இவங்க தூங்கலை. கொஞ்ச நேரம் தூங்கினேன், ஹாஃப் அன் ஹவர் தூங்கிட்டு எழுந்துச்சேன், தூக்கம் வரல. ஏன்னா மெயின் என்னன்னா இன்னைக்கு ரொம்ப மழை வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மழை, அந்த இடி சவுண்டுக்கு நான் எழுந்துட்டேன். சொன்னோம் ரொம்ப டேஞ்சராக இருந்துச்சு. நம்பிட்டீங்களா? ஃபுல்லா வரலையா மழை வந்துச்சு. ஆனா நீ இடினார பயந்து ஏஞ்சுன்னு சொல்ற பாரு, இதுதான் இடினார. அதான் இப்போ இந்த வீடியோ பாருங்க, நீங்களே ஜட்ஜ் பண்ணுங்க. இடி சவுண்டுக்கு நான் எழுந்தேன், பயந்து சொல்ல. பயப்புற இது ஆவாது. அந்த பயத்தை அப்படியே மைண்டன் பண்ணி விடு. இப்போ என்ன பண்ணும் ஒன்றும் புரியல. ஒரு பக்கம் பசிக்குது, வெளில போய் ஸ்நாக்ஸ் இருந்தால் வாங்கின்னு வரலாம். ஆனால் ஃபுல்லு மழை. ஸ்விம்மிங் பூல் ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கிட்ட. போர் அடிக்குதான், டிவி வைக்கிறோம், ஆஃப் பண்ணுறோம், வைக்கிறோம். ஏன்னா எங்கே கரண்ட் போய்டும், அது ஒரு பயம். ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் கரண்ட்டு போகாத இருக்கு மழை வந்து. நீ வாய்த்து இருக்காது. பட்டூஸ், இந்த வீடியோ நம்ம டே இன் மை லைஃப் வீடியோ எப்படி இருக்கு சொல்லுங்க. எனக்கு தெரியும் ரொம்ப போரிங்காக ஆகிட்டா இருக்காது, கொஞ்சம் காமெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி நம்மளோட டே இன் மை லைஃப். ஆனால் ஒரு நாளில் நம்ம என்னென்ன பண்ணுறோமோ இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து டின்னர் ஒன்றும் இல்லை, மத்தியானம் மிச்சான சாதம் பருப்பு இருக்கு, அதான் சூட் பண்ணி சாப்பிடுவேன். எஸ், ஏன்னா எனக்கு தெரியும் காலையில் உயிர்ந்தில்ல, ஈவினிங்கில் ஃபுல்லு பெயின் ஆகும் எனக்கு தெரியும். அதனால தான் நான் மத்தியானமே சமைச்சிட்டேன். ஸோ அதுவே இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி, நார்மலாக டெய்லி எல்லாம் அப்படி செய்யறதில்ல. ஸோ எப்போதைக்கு அப்போ தான். ஸோ நார்மலி நைட்டில் நம்ம சப்பாத்தி தான் சாப்பிடுவோம். இன்னைக்கு கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு, ரொம்ப வீக் ஆயிடுச்சு. டேப்லெட் வாங்க போகலான்னா மழை வருது. கொஞ்சம் இப்போ கம்மியாச்சு. ஆனால் வண்டியில் போகிறதுக்குள்ள நினச்சிடுவோம். ஒரேடி அவ்வளோ கம்மியில் இப்போ பார்க்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் அமிர்தாஞ்சன் ஜெண்டு பாம் நம்மளுக்கு தான் இருக்குது, சக்தி ஜெண்டு பாம், அதை தேய்ச்சிட்டு படுக்கலாம். ஸோ நாளைக்கு என்ன போதோ தெரியல. ஸோ நாளைக்கு சண்டே பார்க்கலாம். ஸோ இவ்வளோதான் பட்டூஸ் நம்மளோட வீடியோ. ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சாப்பாடு போடுங்க.
ஸோ இதே மாதிரி நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இன்னும் நல்ல நல்ல வீடியோவோட உங்கள் முன்னாடி வர முடியும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நம்ம ஹைதராபாத்தில் என்னென்ன செய்ய போகிறோம் இல்லை ஹைதராபாத்ல நாங்கள் சம்பவம் என்னென்ன செய்ய போகிறோம் எல்லாமே நாங்கள் காட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது நீங்கள் பேஷன்ஸோட பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ எங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மேற்கொண்டு இதே மாதிரி வீடியோ இல்லாமல் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக கூட நாங்கள் ட்ரை பண்ணுறோம் முன்னவர்கள் கண்டிப்பாக. ஸோ முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமே. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய். பாய்.